இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக்கும் என்ற பகுதியிலே இன்று நாங்கள் திரு யாத்திரைகளை பற்றி சிந்திக்கின்றோம். இந்த தவக்காலத்திலே எத்தனையோ திரு யாத்திரைகளை கல்வாரி திருத்தலங்களுக்கு மேற்கொள்கின்றோம். இன்னும் ஏராளமான தவக்கால தியானங்கள் தொடர்ச்சியாக நமக்கு நடக்கின்றன. இவைகள் எதற்காக நடக்கின்றன? இவைகளில் நாங்கள் பங்கெடுத்து நாங்கள் ஒரு ஆன்மீக அனுபவத்துக்குள் செல்கின்றோமா, அல்லது வெறுமனே இந்த திரு யாத்திரைகள் எல்லாம் சில வேளைகளில் ஒரு விதத்திலே ஒரு உல்லாச பயணங்களாகவும் எங்களுக்கு மாறிவிடுகின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையான பயணம், உண்மையான யாத்திரை எங்கள் அகத்துக்குள்ளே நடப்ப வேண்டும். இந்த யாத்திரைகளும் தவக்கால தியானங்களும் இந்த காலத்திலே எங்களுக்கு தேவையானது தான். ஆனால் அது மட்டும் போதாது. அதை தாண்டிய ஒரு ஆழமான இறை அனுபவத்துக்குள் இவைகள் எங்களை இட்டு செல்லாத இடத்திலே எத்தனை தவக்கால தியானங்களை நாங்கள் நடத்தினாலும், திரு யாத்திரைகளை மேற்கொண்டாலும் அது எந்த விதமான தாக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்தவில்லை. எங்களுக்குள்ளே இந்த 40 நாட்களும் ஒரு அகப்பயணம் செய்ய வேண்டும். எங்களுக்குள்ளேயே இருக்கின்ற தவறுகளை, எங்கள் குற்றங்களை, எங்கள் பாவங்களை நாங்கள் மீளாய்வு செய்து ஆண்டவரிடம் திரும்பி வருகின்ற ஒரு அனுபவமாகவே இந்த தவக்கால யாத்திரைகள் எங்களுக்கு உந்துதலை தர வேண்டுமே ஒழிய, வெறும் கூட்டமாக அன்று இயேசுவை பின் சென்றவர்கள் போல நாங்கள் இந்த திரு யாத்திரைகளிலும் இந்த தவக்கால தியானங்களிலும் கலந்துவிட்டு எந்தவித தாக்கமோ மாற்றமோ இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. ஆகவே இந்த 40 நாளும் என்னத்தை கிழித்தோம் என்றுதான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் கலண்டர்களை கிழித்தோமா, அல்லது எங்களுடைய உள்ளங்களை கிழித்து ஆண்டவரிடம் திரும்பினோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.